அவனை யாரோ தட்டி எழுப்புவது போல் இருந்தது. தூக்கம் கலைந்து விழித்தபோது ஒரு பேய் மரத்தின் கிளையில் உட்கார்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் அவனுக்கு மிகவும் பயமாக இருந்தது. பேய், பேய் என்று அலறினான். தம்பி, பயப்படாதே, நானும் உன்னைப்போல் மனிதன்தான். தற்சமயம் பேயாக இருக்கிறேன். மதினுக்கு கை கால்கள் நடுங்க ஆரம்பித்துவிட்டது. தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். உன் பெயர் என்ன தம்பி? மதின். எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய்? வேலை தேடி நகரத்திற்குச் சென்று கொண்டிருக்கிறேன். நானும் உன்னைப் போல் இருந்தவன்தான். 100 வருடங்களுக்கு முன் வாழ்ந்து வந்தேன். ஒரு நாள் இந்த காட்டிற்கு வந்தேன். இங்கே தவம் செய்த முனிவரை பார்த்து கேலியாக சிரித்தேன். ஆத்திரமடைந்த முனிவர் என்னை பேயாகும்படி சபித்து விட்டார். பிறகு நான் அவரை பார்த்து மன்றாடினேன். ஐயா, தயவு செய்து இந்த சாபத்திற்கு ஏதேனும் விமோசனம் சொல்லுங்கள். இப்படி மனித பேயாய் நான் எத்தனை